ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். உபதேச உந்தியாரில் 27, 28, 29, 30 வரைக்கும் இன்றைக்கி பாராயணம். 27, 28 விளக்கம். அறிவு அறியாமை அற்ற அறிவே உண்மை அறிவாகும். ஈது உந்தி பர அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பர. தனாதியல் யாதென தான் தெரிகிற்பின் அனந்த அனாதி அனந்த உந்தி பர. சத்து அகண்ட சிதானந்தமே உந்தி பர. பந்தம் வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு நிற்றல் உந்தி பர. இறைபணி நிற்றலாம் உந்தி பர. யான் அற்று இயல்வது தேரின் எதுவோ தானற்ற தவமென்றோ உந்தி பர. தானாம் ரமணேஷா உந்தி பர. இது உபதேச சாரத்தில் பார்ப்போம். ஞான வர்ஜிதா அஜானஹீனசித் ஞானமஸ்தி கிம் ஞாதுமந்தரம் கிம் ஸ்வரூபமேத்யாத்மதர்ஷனே அவ்யயா பவா பூர்ணசித் சுகம் பந்தமுக்தய தீதம் பரம் சுகம் விந்ததீக ஜீவஸ்து தைவகம் அகமபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமண வாக்கியம். பக்கத்தில் திருடனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம். உண்மை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கம் இருந்துச்சு. இன்னும் 3 சுலோகம்தான். அவன் யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கிறார். தன் சுரூப உணர்வே உண்மையான அறிவு. இப்போ இந்த சுலோகம் என்ன காட்டும்? இதுவரைக்கும் நம்ம பண்டிதர்கள், நிறைய ஸ்காலர், எல்லா அறிவும் பெற்றவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் டம்மியாக்கிடுது. ஏன்னா அதெல்லாம் உண்மையான அறிவே அல்லன்ற. உதாரணமாக இங்கே பாருங்கள், அறிவு அறியாமை அற்ற அறிவே உண்மை அறிவாகும். 2 விஷயம் சொல்கிறார். அறிவு அப்படின்னா இது எனக்கு தெரியும், ஒன்றை அறிகிறேன் என்பதும் ஒன்றை அறியவில்லை என்பதும் 2 விதமான அறிவு. அறியவில்லை என்றாலும் அது என்னது? அறிவு தான். அறிகிறேன் என்றாலும் அது ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறான். உண்மையிலே தெரியாதா தெரியுமா? தெரியாதுங்கிறது தெரியுது. அப்போ அது ஒரு வகையான அறிவாயிடுது. ஆனால் இந்த 2மே அறிவு மாதிரி நமக்கு தெரியும். அதனால இங்கே 2 என்கின்ற அறிவு வர்ற எதுவுமே உண்மையான அறிவு கிடையாது. அப்போ என்னது? அறிவதற்கு அனுபூதி நிலையில தனக்கு அயலாக ஒன்று இல்லை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இடம். அயலாக ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ அறிவு என்பது என்ன? அயலா ஒன்று இருந்து அது பற்றிய அறிவு, ரிலேட்டிவ். சூரியன் சாயங்காலம் ஆனால் அந்த பக்கம் போயிட்டார், காலையில் ஆனால் இந்த பக்கம் உதிக்கிறார். இதை நாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்கிறோம். எதுப்பா வடக்கு அப்படின்னு கேட்டால் அவன் எதை வச்சு பார்ப்பான்?
இதான் ரிலேட்டிவ். ஒரு ரிலேட்டிவ் வச்சு ஒரு பொருளை அறியலாம். அது சார்ந்தது. எது வேணாலும் வடக்கு ஆக முடியும். சூரியன் அந்த பக்கம் வந்துச்சுன்னா இது வடக்கு ஆகிப்போம். ஒரு மனிதன் இங்கே நிற்கிறான், அவனுக்கு இட பக்கம் இருக்கா வட பக்கம் இருக்கான்னு கேட்கணும். இந்த பக்கம் நின்னா இட பக்கம் நிற்கிறேன்னு சொல்லுவான். அவன் இப்படி வந்துட்டான்னா அது அங்கே தான் நிற்கிறான், ஆனால் இப்போ வட பக்கம்னு சொல்லுவான். அது ரிலேட்டிவ். இங்கே என்ன சொல்ல வராது, எதையுமே சாராம அனுபவ நிலையில இருக்கிற அறிவு ஒன்று தான் உண்மையான அறிவு. அப்போ இந்த அறிவுல என்ன அறிவு? இந்த அறிவு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன் இருக்கணும்னு கேட்குறேன். இந்நாடு இவ்வளவு வயது, இவர் இன்னென்ன ஊரில் இருக்கிறவர், இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நியூட்டனு இந்த கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அது பாட்டுக்கு அது இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போனீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த அறிவுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. நான் இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு டிகிரி இவன் இவ்வளோதான் தெரிஞ்சுக்க, இவனை விட இத்தனை பெர்சன்டேஜ் நான் ஜாஸ்தி அப்படின்னு பெர்சன்டேஜை வேணால் கூட்டிக் கொண்டே போங்க. கடைசியில் ஒரு பெர்சன்டேஜ் வரும், இவன் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு வரும். சரி, அப்படியே எல்லாம் தெரிஞ்சவனுக்கு என்ன லாபம்? நீ என்ன தெரிஞ்சுக்கல, தெரியல. அதனால்தான் அவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொள். ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் பின்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, அது அத்தனையுமே நமக்கு அந்நியமா இருக்கிற பொருள். அந்த அறிவு இங்க எது உண்மைன்னா, எந்த அறிவு உண்மைன்னா, ஒன்னவே நீ கண்டுக்க தெரியல, நீ யாருன்னு உனக்கு தெரியல. அந்த அறிவை விட்டுட்டு மற்றவங்களுடைய அறிவை நீ தெரிஞ்சு கொள்றதுனால உனக்கு என்ன புரியுது? அதனால்தான் இங்கே கேட்குற, உலகியல் வாழ்க்கையில் புத்தியை கொண்டு பெறுகின்ற கல்வி அனுபவம் ஆகியவை யாவும் உண்மையான அறிவு ஆகாது. இன்னொன்று என்னன்னா, இந்த உலகியல் அறிவு இயற்கைக்கு உட்பட்டது, இயல்பு. விஞ்ஞானம் எதை கண்டுபிடிக்குது சொல்லுங்க? விஞ்ஞானம் புதுசா ஒன்றும் சொல்லாது. நியூட்டன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, மேல இருந்து ஒன்று கீழே விழுந்தா பூமிக்கு புவியீர்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சார். இது எப்ப இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? நியூட்டன் காலத்திலிருந்து. அதுக்கு முன்னாலே ஆற்றுக்கு கீழே தான் விழுந்தது. யாரும் கண்டுகொள்ள, எடுத்து சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். இவர் மட்டும் சாப்பிடல. இவர் விஷயத்தை சொன்ன, ஏன் விழுகுது ஆராய்ச்சி பண்றான். ஏன் விழுகுதுன்னு ஆராய்ச்சி பண்ண போய் என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? இந்த பூமிக்கு இப்படி ஒரு விசை இருக்கு. நீ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலைனாலும் அந்த விசை இருக்கதான் செய்யும். அது இந்த பலனை வச்சு கொண்டு எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் ஒருத்த மாடியிலேருந்து கீழே குதிக்கணும்னு நினைக்கிறான்னு வைங்க, இந்த புவியீர்ப்பு இல்லைன்னா அவனால கீழே குதிக்க முடியுமா? என்ன ஆயிருக்கும்? போச்சு. அவனால் கீழே விழ முடியாது. நம்மால குதிக்கவே முடியாது. அப்புறம் தண்ணி கீழே விழாது. அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு இருக்குன்னு தெரியாதான் குளிப்பீங்களா? இது குளிச்சா கீழே போகும் தண்ணி அப்படின்னு தெரியலனாலும் போகும். இயல்பு. இயற்கையில என்ன கண்டுபிடிக்கப்படுதுன்னா உள்ளது உள்ளபடி கண்டுபிடிக்குது. ஏன்னு கேளுங்க, தெரியாது. ஏன் புவி இருக்குது, எதுக்காக கீழே உள்ளது, ஏன் அதுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியாது. இதுதான் உலக அறிவு. அதனால்தான் சொன்னார், இயற்கையில் இருக்கக்கூடியதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன்னா அதுக்கு எண்டே கிடையாது.
உங்களுக்கு பசிக்குதா? ஆமாம். எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது. ஒரு தோட்டத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே மாம்பழமாக இருக்குது, தொங்குது, காய் தொங்குது, கனி தொங்குது, எல்லாம் தொங்குது. தோட்டக்காரனும் இல்லை, உங்களுக்கு அகோர பசி, உள்ள நுழைஞ்சிங்க, என்ன பண்ணுவீங்க? தோட்டம் யாருடைய தோட்டம்? இத்தனை மரம் வச்சிருக்காரு, எவ்வளோ காலம் இருக்கு இந்த மரம்? சரி, ஒவ்வொரு மரத்துலையும் இவ்வளோ மாங்காய் இருக்குது, எத்தனை இருக்குன்னு எண்ணுவோம். அவன் என்ன இதில் எத்தனை காயின்னு பார்ப்போம். எத்தனை இப்படி யாராவது இருப்பானா? அவனுக்கு பசிக்கலைன்னு அர்த்தம். பசிக்கவன் உள்ளே போனால் என்ன செய்வான்? அதைத்தான் இங்கே செய்யணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கா, நான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஏக்கம் இருந்தால் உலகத்தில் நுழைஞ்சு இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் கீழே விழுகுது, இது ஏன் அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, எதுவுமே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் எதிரா, ஏன் எனக்கு இது இப்படிலாம் தெரியுது, உண்மை எதுவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிப்பார். அது கண்டுபிடிக்கிறவன் தான் இயக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். லாங்கிங் ஃபார் ட்ரூத், உண்மைக்காக இயங்குறவன் அர்த்தம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைக்காக இயங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உண்மை பொருளை நெருங்கி போவோம், உண்மை அல்லாத பொருளில் இருந்து விடுபடுவோம். அந்த உண்மைக்காக இயங்குறோம்னு சொல்றோம்ல, இதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்ல. இது இருக்கணும், அப்பதான் உள்ள நுழைவான் போவான். அது என்ன பேர்? லாங்கிங் ஃபார் ட்ரூத் இருக்க, அதுக்காக அவன் இயங்குறான் பாருங்க. அந்த இயக்கத்துக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கான். அது இருந்தால்தான் நம்ம இதுக்கு இதெல்லாம் வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்லன்னா, பொறுப்புல இருக்குது. இப்போ நான் சொல்றேன் அந்த இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பிடம் காணாம போயிடும். அந்த தாகத்துக்கு தான் இன்னொரு பேர் சொல்றாங்க சாஸ்திரத்தில். ஆத்ம போதனை எடுத்தாலும் சரி, பகவத்கீதை எடுத்தாலும் சரி, அவனுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறதுன்னு பகவத்கீதைன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அதுதான் என்ன, சிரத்தாவான் லபத்தே ஞானம். அப்போ ஆத்ம போதத்திலையும் விவேக சூடாமணிலையும் திருக்திசிய விவேகத்திலையும் சாதனா பஞ்சகத்திலையும் நாம படித்த ஒரு வார்த்தை சிரத்தா. அந்த சிரத்தை நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? சிரத்தை இருக்கின்ற அளவுக்கு நாம உண்மையை நோக்கி நெருங்குவோம். சிரத்தை குறைஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த பக்கம் தள்ளப்படுவோம். இந்த பக்கம் தள்ளப்படுவோம்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, சிரத்தெல்லாம் இருக்குதான், இது அடையணுன்ற எண்ணமும் இருக்குதான். ஆனால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம்னா ஆப்ஷன், இதை முடிச்சுட்டு அப்புறம் அது பார்ப்போம். போஸ்ட்போன் கூட தெரியாது அது. ப்ரியாரிட்டிஸ், இது முதல்ல செய்யலாம் அப்படின்னு, இது முதல்ல செய்யலாம்னு நினைக்கிறது. சிரத்தை ஜாஸ்தி உடையவனுக்கு இதுதான் முதல்ல செய்யணும், எல்லாம் அப்புறம் போ, நான் இதை பார்த்துட்டு அப்புறம் வருவேன். ஆனால் 2-3 வார்த்தையில ராமகிருஷ்ணன் சொன்னார். முதலில் இறைவனை தேடு, பிறகு மற்ற வேலை. அதுக்கு உதாரணம் வேற சொன்னார். டூருக்கு போகிறவங்க, சுற்றி பார்க்கணும்னு சைட் சீயிங் பார்க்க போகிறவங்க பஸ்ஸோ ட்ரெயினோ விட்டு இறங்கி மூட்டை முடிச்சு கையில் வச்சுட்டு ஒன்று சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களா? எங்கே கூட வந்தவங்க கொஞ்சம் நீ இப்படி நான் சுற்றிட்டு வரேன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் எல்லாத்தையும் வச்சிருவா, நிம்மதியாச்சு. இப்போ வாங்க வெளியே போய் சுற்றுவான் அப்படின்னு சுற்றிட்டு வாடா. இப்போ சுற்றுறப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குது. என்னன்னு, நம்முடைய சொந்தமான இடம் ஒன்று இருக்குது. எவ்வளவு எப்போ சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் கடைசியில் அங்கே போயிடுவோம். அதனால நிம்மதியாக சுற்றுவான். அது மாதிரி உலகத்துக்கு வந்துட்டோம். இப்போ உலக பொறுப்புகள்லாம் சேர்ந்து நீங்கள் வேலை செய்யுங்க. ஆனால் முதல்ல இறைவனை தேடாமல் வேலை செஞ்சீங்கன்னா கடைசியில் கஷ்டப்படுவோம். முதல்ல தேடி கண்டுபிடிச்சு உண்மையை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை செய்யாமல்
வயதே ஆகி ஏறி போய் கடைசி காலமும் வந்துருச்சு பக்கத்தில். அது இப்போ என்ன பண்ணுறான்னா, ஐயோ நான் அந்த புத்தகம் படிக்காமல் விட்டேனே, அந்த கிராமர் படிக்காமல் விட்டேனே, அதை படிக்க போகிறேன். இன்னும் 2 வருஷமோ 1 வருஷமோ சொல்ல முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்தால் நாளைக்கே. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா துக்குரும் கரையின்னு படிக்கிறாள் ஒரு இலக்கண புத்தகத்தை சான்ஸ்கிரிட்டில். இதை படித்து மனப்பாடம் பண்ணுறேன். எதுக்கு இது படித்து என்ன பண்ண போகிற? அதனால தான் பகவான் பார்க்குறார், திட்டுறார் மூட மனைவி. திட்டுறார், உனக்கு முட்டாள என்னடா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஆமாம் இதை படிக்காமல் விட்டேன் நான். நீ படிக்காமல் விட்டா சரி, கடைசியில் என்ன விட போகிற? நீ உயிரை விட போகிற. அதுக்கு முன்னாலே இதை செய் அப்படின்னு. இதெல்லாம் விட பஜ கோவிந்தம், அது ஒன்று கடையேற்றும். அதை நினைச்சு நீ பஜனை பண்ணு கோவிந்தன். அது எங்கே கொண்டு போவோம்? இதெல்லாம் ஒன்று முக்தி தராது. நகி நகி ரக்ஷதி துக்கிரின் கடனு. நகி நகி ரக்ஷதின்றார் படிப்ப. முதல்ல இருந்து படிச்சிருந்தாலும் நகி நகி ரக்ஷதி தான். கடைசியில படிச்சாலும் நகி நகி ரக்ஷதி தான். ஏன்னா அப்புறம் என்ன நாளை யாருமே இருக்க மாட்டீங்க. டாக்டர்கிட்ட மட்டும் நான் பேசிட்டு சந்தோஷம் போயிடுது. யார் வரீங்களோ இல்லையா அவருக்கு ரக்ஷதி. என்ன அவ்வளவு சொல்லி வைக்கணும். இங்க சொல்றாரு, எப்படி இருந்தாலும் சரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ந தனேன ந வித்யா. எப்படி இருக்கு பாருங்க, வித்யா ந தனேன பொருளாக, ந பிரஜாபதி அதாவது பிரஜையா மக்களால் உற்ற உடனே இதெல்லாம் உங்களுக்கு அதை அடைய முடியாது. தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகோ, தியாகம் ஒன்றால் மட்டுமே அந்த அமிர்தத்துவமான அந்த உண்மை பொருளை நீங்கள் அடைய முடியும். அப்படிங்கிறப்போ எதுக்கு இந்த படிப்பு அது இதுன்னு? இதை படிக்கிறது நமக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை தெரியுமா? படிக்கிறது வேஸ்ட்டுன்னு புரியுது. படிப்பு எது காட்டி கொடுக்குதுன்னா, இது படிக்கிறது ரொம்ப நாள் வேண்டாம், எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். அதனால தான் அவன் 2வது வரியிலே சொல்லிட்டாள், கற்பவை கற்க. எது கற்க வேண்டுமா அதை கற்க. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னு முதல்ல படிக்க வேண்டியது எதை? தினமணி, தினமலர், ஆனந்த உடன், குமுதம். இதுதான் காலையில் எந்திரிச்சுன்னு வாசல் கொண்டு வந்து போடுறான். பள்ளி தேய்ச்சி முடிச்சுட்டு டீ சாப்பிட்றப்ப முதல்ல நம்ம தேடுறது அதை தான். உலகத்தில் தான் நுழையிறோம். அதை தான் சொல்றார். எங்கே போகணும்? காலையில் எந்திரிச்சோன்னு போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. காலையில் எழுந்திரிச்சு சாமி முன்னால் உட்காந்து போற்றின்னு சொல்லி என் வாழ்க்கையில் முதலாகிய பொருளே அப்படின்னு இறைவனை சொல்றார். வாழ்க்கையில் முதலாகிய பொருளைத்தான் நம்ம போற்றணும் முதல்ல. அப்போதான் நமக்கு நாள் முழுவதும் அந்த நினைவிலேயே இருக்கும். நமக்கு எல்லா தன்மையும் உண்டு. ஒரு ரோஸ் கார்டன், ஒரு ஆள் உள்ள நுழைகிறார் கார்டனுக்குள்ள. அவர் போனோன்னா அப்படியே பார்க்க, ஆஹா என்ன அழகா இருக்கு ரோஸ். இதழ் தொட்டு பார்க்குறார், சூப்பராக இருக்கே. இந்த ரோஸ் எல்லாம் பறித்து அந்த இதழ்கள் எல்லாம் எடுத்து அந்த ரோஸ்லேயே ஒரு ஜாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு. இன்னும் அவன் சித்தான பண்ணுறான். இன்னும் ஒருத்தர் உள்ளே போனார். அவர் போய், ஆஹா இந்த ரோஸு இந்த கலரில் இருக்கு, இந்த ரோஸு இந்த கலரில் வருது, இது சிறுசாக வளருது, இது பெருசாக எதனால அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறான். ஏன் கலராக வருது அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான் எப்படியோ. இன்னும் ஒரு ஆள் உள்ளே போகிறாரு. அவர் அதை பறித்து சாப்பிடணும்னு நினைக்கல. அது ஏன் இப்படி வளருது, எதுக்கு இப்படி வளருதுன்னு ஆராய்ச்சியும் பண்ணலை,
அதை பார்த்து அழகை ரசித்து ஆனந்தப்படுறா. ஆஹா, என்ன அழகு, இயற்கையே இயற்கை தான், பகவானுடைய படைப்பை பாரு அப்படின்னு படைப்பில் ஆனந்தம் கண்ட அழகை கண்டு. என்ன வித்தியாசங்க இவங்களுக்கு? ஒரே கார்டன் தான், ஒரே பூக்கள் தான். ஒருத்தனுக்கு சரீரம் உடம்பு அதெல்லாம் ரொம்ப பற்றா இருக்கு, அதுக்கு உரியதான் தேடுறான், அதனால தான் அவன் ஜாம் பண்றான். இன்னும் ஒருத்தருக்கு மைண்டு புத்தியில ஆராய்ச்சி பண்ற தன்மை, எதுனாலும் ஆராய்ச்சி பண்ணி ஏன் எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அதான் விஞ்ஞானி. அவன் கண்டுபிடிக்கிறான் உலகத்தில் இருக்கிறது ஏன் இப்படி வருது, எதுக்கு வருது, ஏன் புயல் வருது, ஏன் காற்று வருது, ஏன் சுழற்சி வருது, அலை ஏன் இப்படி வருது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி புக்கு எழுதி வச்சுருவார். அது அவனுடைய ஸ்டைலு உலகத்தில் இருந்து. இன்னும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அழகை பார்த்து ரசிக்கிறான், உள்ள போகிறான், அதில் இருக்குது ஒரு ஆனந்தம். அவன் இயல்பாகவே பாருங்க, அவனுடைய மைண்டு உலகத்திலிருந்து விலகி உள்ள போய் தொடுறான், தன்னுடைய ஆனந்தத்தில் போய் தொடுறான். இப்போ இதான் ஸ்டெப்பு. வீட்டில் இருந்தாலும் வாழாருன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஆனந்தப்பட்டவங்கள் இருந்து இல்லை, இந்த விஞ்ஞானி மாதிரி இல்லை, ஜான் பண்ணா பாரு அங்கே தான் ஆரம்பிப்போம். யார் இருந்தாலும் வீட்டில் விருந்தம்பல்ல ஏதாவது ஒன்று பரிமாறப்ப என்ன சொல்லுவோம்? இது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எதுக்கு? உடம்புக்கு. கேரட் வைப்போம், கேரட்டு பொரியல் கண்ணுக்கு நல்லது, உடம்புல இருந்தது நல்லதோ அதெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்து இது நல்லது. யாராவது ஒருத்தர் இதை சாப்பிடுங்க, உங்கள் மனசுக்கு நல்லது, உங்கள் ஆன்மீகத்துக்கு நல்லது, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லணும். உடம்புக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா பதார்த்தத்திலையுமே 3 வகை குணம் இருக்கு. ஒன்று உடம்புக்கு போகும், ஒன்று சக்கையா போகும், ஒன்று மனசுக்கு போகும். ஒரு கூறு மனமாகும், ஒரு கூறு மலமாகும், ஒரு கூறு உடம்பாகும் உண்டற்ற அன்னம். நாம உண்ட அன்னம் ஒரு கூறு உடல் ஆகுமா? அப்படின்னா புரோட்டீனு, கொழுப்பு என்ன இருக்கும் அதெல்லாம் ஆகும். ஏன்னா அதுல இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இது ரொம்ப சாப்பிடாது, அது உடம்புக்கு சேரக்கூடியது. ஆனால் எல்லா காய்கறிகளையுமே 3 குணம் இருக்கான். ஒன்று உடம்புக்கு சேர்ந்துக்கிச்சா ஒரு கூறு மலமாகும், அது பிரிஞ்சு எடுத்து சக்கையாக்கி வெளியே போச்சு, அது ஒரு கூறு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கூறு இருக்கு, ஒரு கூறு மனமாகும், அதனுடைய கேரக்டர் இருக்கு. எதனுடைய கேரக்டரு? காய்கறியுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் நம்ம மனசுல போய் சேர்ந்துக்கும். யாரையாவது கண்ணு உடம்பு அசைஞ்சிட்டே இருந்து இப்படி பண்ணிட்டே இருக்கான்னு வைங்க, நல்லது, அவன் காரம் விரும்புவான். காரம் ரொம்ப சாப்பிட்றதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் காரமாக இருக்கிற பொட்டாட்டோ சிப்ஸு ரொம்ப சாப்பிடுவான். எப்பவுமே காரத்தை நொய்ஞ்சிட்டே இருக்கணும். அவனுடைய புத்தி எப்படி இருக்கும்னா துருன்னு இருக்கும், சாந்தம் இருக்காது. பால், தயிர், சாத்விகமான உணவுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டவன்ட்ட நீங்கள் என்ன அவனை சீண்டினாலும் கோபமே வராது. கம்முன்னு என்ன அவனுக்கு சொரணையே கிடையாதா? அவன் என்னதான் நீங்கள் திட்டி பாருங்க, திட்டுறவனுக்கு சொரணை இல்லாமல் போயிடுங்க. என்னடா இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு. ஏன்னா உணவு அப்படி பண்ணுது அவனை. பழைய சோறு சாப்பிட்றது, புளியோதரையாக சாப்பிட்றது, புளிக்குழம்பு சாப்பிட்றது, வெங்காயம் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் சேர்ந்ததுன்னா அது தமோகுணம். அவன் சிந்தனையே பண்ண மாட்டான், தப்புன்னு உட்காருவான். ஏன்னா புளி அப்படியே உட்காருது, மந்த புத்தி. ஆக உணவுல இருந்தே மந்த புத்தி, வீரிய புத்தி, சாத்விக புத்தி வருது. அதனாலதான் நாம சாதனை பண்றதுல கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, கேரக்டரை உணவு வகைகளையும் கொஞ்சம் பார்க்கணும். அது இல்லாம
உணவு தயாரிக்கப்படுகின்ற ஆளையும் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சில பேர் கடையில் சாப்பிட மாட்டேன்னா கடை யாரும் தெரியாது. எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கிறப்ப ஏன் கடையில் சாப்பிடணும்? தினமும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்றோம். ஆனால் மனைவி மக்களோட வா இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகலான்னு போகிறான். ஹோட்டலில் போய் உக்காந்தவொடனே அந்த ஹோட்டல்காரர் ரொம்ப நல்ல மனுஷன், சாமி வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு கொண்டு வாருன்னா. அது ஏயா நீ வீட்டு சாப்பிட்டா டெய்லி சாப்பிட்டேன்னு இங்கே வந்தால் இங்கே வீட்டு சாப்பாடா அப்படிங்கிறான். அவன் நல்லபடி சொல்கிறான், வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்னு, வீட்டு சமையல் அப்படின்னு. இவன் அதை சாப்பிடவா நான் வீட்டை விட்டு வந்தேன் அப்படிங்கிற. அப்போ அவனுக்கு ஹோட்டல் சாப்பாடு வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் உண்டு. இது என்னன்னா நம்முடைய பார்வை, எதை நாம ரொம்ப விரும்புகிறோம் அதைத்தான் இங்கே சொல்றாரு. அறிவு அறியாமை என்ற இருமை வடிவான உணர்வில்லாத சன்னாத்திர உணர்வாகிய இருக்கிறேன் என்ற ஆன்ம நிஷ்டையில் விளங்கும் தன்னறிவே பிரம்மஞானம். பிரம்மஞானம் அப்படின்னா புதுசா எங்கேயோ ஒன்று இல்லை, தன் நிச்சய நானாவே இருக்கிறேன் பாருங்க, அதுதான் பிரம்மஞானம். அதான் சொல்றாரு. என்ற இருமை வடிவான உணர்வு இல்லாதது, ஒருமை வடிவான உணர்வு மட்டும் இருக்கணும், இருமை இருக்கக்கூடாது. அறிவும் அறிவு இல்லாததும் அப்படின்னு இருக்கக்கூடாது. பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்சவொடனே ஒரு அன்பர் என்கிட்ட வந்து இப்போ கேட்டார், பிரம்மனை அறியவே முடியாதா சாமி? பிரம்மனை 5 குணம் தான் அறிவு விளக்கு சொல்லுவாங்களாமே, அப்போ பிரம்மனை விளக்க சொல்ல முடியாது, விளக்கு சொல்ல முடியாத அந்த பொருளை பற்றி நான் விளக்க போறேன்னா எப்படி? அதான் விளக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப பிரம்மனை பற்றி நான் சொல்ல போறேன்னா என்னன்னு சொல்லுவான்? என்னன்னு சொல்லுவான்னா அது எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படி இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், அப்படிதான் சொல்ல முடியும். இல்லை பாசிட்டிவ்ல சொல்றதா இருந்தா நமக்கு பிடிபடுற மாதிரி இருக்கணும், பிடிபடுற மாதிரியும் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் பாசிட்டிவாக இருக்காது. அது அவிநாசிங்கிறான், அழியாததுங்கிறான் பாருங்க. மற்றதுல அப்போ அழியிற பொருளெல்லாம் விட்டு எது அழியாத பொருள்னு பாரு, அப்போ பிரம்மன் தெரியும். அழியாத பொருள் எது? நாம அழிகிறதே கிடையாது. மகாபாரதத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்ன யுதிஷ்டிரரு உண்மையான பதில் சொன்னதான் நினைக்கிறாரு. அந்த யக்ஷனும் கரெக்டா பதில் சொல்லிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு வரம் கொடுத்துட்டாரு. இப்ப நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அது உண்மையான பதிலா? அது இல்லை. என்ன பதில் சொல்லுங்க? யக்ஷன் பல கேள்வி கேட்டாரு, அதுல ஒரு கேள்வி என்னன்னா உலகத்திலே எது ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு ஒரு கேள்வி. எது ரொம்ப ஆச்சரியமானது? அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு நினைக்கலாம் பாரு, அதுதான் ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றார். பாத்தியா கரெக்டா சொல்லிட்டாருன்னா அவர் சரி சொல்லிட்டார். நான் இப்ப கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறேன், ஏன் நாம இறக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். எல்லாரும் இறக்குறாங்கன்னு பார்க்குறோம், நான் மட்டும் இறக்க மாட்டேன், நான் சாவறது இல்லை அப்படின்னு ஏன் நினைப்பு? அந்த நினைப்பு ஏன் வந்திருக்கு? உண்மை இறக்கிறது இல்லை, அதான் உண்மை. அந்த நினைப்பு உள்ள ஓடிட்டு இருக்குது, அதனாலதான் அதை அப்படி நினைக்கிறோம். யாருக்கு பயம் வருது சாவு பற்றி? இது அறியாதவன், நான் இறக்காதவன், எனக்கு சாவு என்பது இல்லை, நான் அழிவற்ற ஆன்மா, அதனால எனக்கு ஏன் சாவு வரும்? சாவு வராது. ஏதோ சாவுங்கிறது வேற ஏதோ இன்னொரு பிறவி 10, 15, 20 பிறவி, எத்தனையோ பிறவி வரட்டும். அந்த பிறவிலாம் இப்ப நமக்கு தெரியுதா? சாகுறதுன்னு நமக்கு தெரியுதா? இல்லை. ஆனா அந்த உணர்வு உள்ள ஒதுங்கி இருக்கு, அனுபவமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, அவர் சொல்ற கேள்வி, சாவு இருக்கு இந்த பயம் இல்லாம இருக்கும்னு சொன்னாரு. சரி, சாவுன்னு சொன்னா நமக்கு பயம் வருது இல்ல, நான் சாகக்கூடாது அப்படின்னு. ஏன் சாவுன்னு பயம் வருது? அதான். ஆக ஏற்கனவே செத்த அந்த அனுபவம் நினைச்சு பார்க்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் செத்து
பிறக்கிறான். இந்த செத்து செத்து பிறக்கிறது ஏதோ ஒண்ணு, செத்து செத்து எதுல பிறகுதா அது அழியாம இருக்கிற நானு அப்படின்ற நினைப்பு எவனுக்கு வந்ததோ அவன் இதை நினைப்பான், எனக்கு சாவு கிடையாது. அதைத்தான் பிரம்மானந்தம்னு சொன்னார். அதைத்தான் இங்க பரம சுகதம்னு சொன்னார். நம்ம பரம அடிக்கடி பிரம்மானந்தம் பரம சுகதம் கேவலம். கேவலம்னு என்னது? கேவலம்னா இழிவானது அதல்ல. கேவலம்னா ஒண்ணு தனியா இருக்கிறது, யாரோட சேராம கூட்டு இல்லாம தனியா இருக்கிறது. கூட்டு சேர்ந்து ஜெயிக்கிறது இல்லை, கூட்டணி எல்லாம் கிடையாது, தனியா இருக்கும். அதான் கேவலம். ஆனா மடம் அல்ல. கேவலம்னா அறிவு இல்லாம இல்லை, ஞான மூர்த்திங்கிறது. இரண்டு அல்ல, தனியா இருக்கிறதுனால கேவலம் மாதிரி இரண்டு அல்லையும் கிடையாது. துவந்துவ அதீதம். அப்ப ஒவ்வொன்றும் பாருங்க, ஏக்கம் ஒண்ணு எப்பவுமே இருக்கும், நித்தியம், அதுக்கு குறைவே இல்லை, அதோட அழுக்கே இல்லை, விமலம். அது நகராது. ஏன்னா ஒரே ஒரு பொருள் எல்லாத்துலயும் இருந்தா அது எங்க நகரும்? நகருக்கு இடம் இருந்தாதானே, இன்னொரு பொருள் இருந்தாதான் இடம் இருக்கும், ரெண்டுக்கும் இடையில. ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம். அப்புறம் சர்வரி சாட்சி பூதம். அப்படின்னா ஏதாவது நீங்க பல பொருள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே தாங்கி இருக்கிறது இதுதான். அதனால இதுதான் தாங்கி இருக்கு. அப்ப இதுதான் இடம் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு யாரும் இடம் கொடுக்கணும்னு இல்லை, இதுதான் எல்லாத்துக்குமே இடம் கொடுக்குது. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறவர் யாரா இருக்கும்? பிரம்மனா தான் இருக்கும். அந்த பொருள் நாமளா இருக்கிறோம். அதான் சொல்ற சர்வரி சாட்சி பூதம். அப்புறம் திரிகுண ரகிதம்னர். இந்த தம ரஜ சாத்விகம் என்ற குணங்களால கட்டுப்பட்டு வினைகளால வேலை செய்கிற தன்மைங்கிறது அதுக்கு இல்லை. திரிகுண ரகிதம்னர். இது எல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, விலைக்கு சொல்ல முடியாது. அதை இதெல்லாம் வச்சு நீங்களா ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா அது எங்க கொண்டு போவோம்? நம்ம வீட்டே கொண்டு போவோம். இதுக்கு சரியான உதாரணம் ஒருத்தர் சொல்லுவார். இதை உண்மையும் கூட. அது எது இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நடக்காது. எது இல்லைன்னா பிரபஞ்சம் இந்த செயல் வடிவம் இருக்க அது எதுவுமே நடக்காது. அது இருந்தாதான் இது நடக்குது. அதனால அது இருக்குது, இது நடக்குதுன்னா அவன் காரணம் அல்ல, அது கவனிக்கணும். அவன் தான் காரணம் கட்டானா வேலை செய்யறவன் ஆயிடுவான், காரணமும் அல்ல. இப்போ நம்ம தெரியாமலே நம்ம ஒரு வேலை செய்வோம். நம்ம எதை கேட்குறோமோ அது மட்டும் கொண்டு வான்னு சொன்னா அது மட்டும் கொண்டு வரணும். ஆனா அப்படி கொண்டு வர மாட்டாங்க யாரும். இப்போ தம்பி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டா அவர் கொண்டு வருவார் தண்ணி. நான் டம்பரில் கொண்டு வர சொல்லி தண்ணி தானே கேட்டேன், ஏன் டம்பர் கொண்டு வர? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பொருள் கொண்டு வரப்படணும்னா அது சார்ந்த இடம் இருக்கு, அது இருந்தாலும் இது வரும். அது மாதிரி நகருகின்ற பொருளுக்கு நகராத ஒரு பொருள் இருக்கணும். எல்லாமே நகர்ந்துட்டே இருந்தா நகராத பொருள் ஒன்று இருக்கணும். நகர்ந்துட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. அதனாலதான் திரை உலகத்துல திரைப்படம் நகருது, திரை நகராது. இப்ப நகருகின்ற பொருள் நகருவதற்கு எது காரணம்? ஆனா திரை காரணம் அல்ல, அது இருக்கு, அது மேலதான் எல்லாம் விழுகுது, அது சம்பந்தமே இல்லை. ஆனா என் மேலதான் விழுகுது, சாட்சியா அது இருக்கும். தீப்பற்றி எரியுது வீடு, அந்த திரையில கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திரை இருக்குமா இருக்காதா? தீப்பற்றி எரிஞ்சிச்சு,
எரியலையா இது? அதோட தான் எரியும், ஆனால் அது எரியாது. நைனம் சின்னந்தி சஸ்திராணி நைனம் தகஜி பாவக்காக பகவத்கீதையில் எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாது, தீயால் எரிக்க முடியாது, தண்ணியால் நனைக்க முடியாது. அதுதான் சமுத்திரத்தில் அழுவலையாக வரும். அந்த திரையில பார்ப்போம், போய் தொட்டு பாருங்க ஸ்கிரீனை, ஒன்றும் நனைஞ்சிருக்காது. அது பகவத்கீதை அப்படியே அங்கே நடக்குது. ஆக எது நடந்தாலும் அது இல்லைன்னா நடக்காது, ஆனால் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நாம் அப்படி தான் இருக்கோம். நம்ம கிட்ட தான் பிறவி வருது, மரணம் வருது, போகுது, எல்லா கர்மமும் செய்யப்படுது. நம்ம வருத்தப்படுறோம், சுகப்படுறோம், அன்லிமிட்டட் இல்லாமல் லிமிட்டடாக அனுபவிக்கிற எல்லாம் செய்கிறோம். ஆனால் எது பேஸாக இருக்கு பின்னால்? அந்த ஆன்மா. அதை தான் இங்கே சொல்கிறார். ஒன்று அனுபவி நிலையில் அறிவு மாற்றின சக்தி இருப்புங்கிறார். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், அது எப்பவுமே இருக்கு. இந்த உபதேச சாரத்தில் இருக்கக்கூடியதை தான் பகவத்கீதையில் அருமையாக ஒரு சுலோகத்தில் சொல்கிறார். ஒரு பொருள் இருக்குன்னா அது எப்பவுமே இருக்கும், அது அழியாது. ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அது எப்பவுமே இல்லைதான். இப்போ இருந்துச்சுங்க, இப்போ இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாது. அது எப்பவுமே இல்லைதான். கயிற்றுல பாம்பை பார்த்தீங்க, பாம்பு இல்லாத ஒரு பொருள், அது இருக்கா இல்லையா? பார்த்தாலும் கூட அது எப்பவுமே இல்லைதான், இருந்து இல்லாம போகல. கயிறு கயிறு இப்ப கயிறா தெரியல, பாம்பா தெரியுது. அப்ப இவ்வளவு நேரம் கயிறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கயிறு அப்பவும் இருக்குதான். மிஸ்டேக் எங்க? நம்ம பார்வையில். நீ பார்க்குற மாதிரி இல்லை. இதை பகவத்கீதையில் ஒரு சுலோகத்தில் சொல்றார். என்ன சுலோகம் தெரியுமா? குட். நான் அசத் நாசத்தோ வித்யத்தே பாவக நா பாவோ வித்யத்தே சதக. நான் அசத் அப்படின்னா, அசத்துனா இல்லாதது. இல்லாதது எப்போதுமே இல்லாம தான் இருக்கும், அது இருந்து இல்லாம போனது இல்லை. நாபாவ வித்யத்தே சதக, இருக்கின்ற பொருள் ஒரு பொழுதும் இல்லாமல் போனதே கிடையாது, அது எப்பவுமே இருக்கும். இப்ப சொல்லுங்க, நாம் இல்லாதவர்களா இருப்பவர்களான்னு கேட்டா, நான் என்கின்ற அந்த நாணம் மாற்றி தான் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் தன்னில் தானா இருத்தல். அதுதான் இங்க சொல்ற தன் சொரூப உணர்வு, அதுதான் உண்மையான அறிவு. அதை சொல்றார். என்ற ஆன்ம நிஷ்டை விளங்கும் தன் அறிவே பிரம்ம ஞானம். அந்த அறிவை நம்ம சுற்றி சுற்றி உலகத்திலிருந்து கொஞ்சமா உலகத்தில் போய் படித்தோம். எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிச்சு பிஹெச்டி வரையும் படிங்க. அப்புறம் அதுலேருந்து பின்னால் வாங்க, விலகிட்டே வாங்க, இதை படிங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்ந்துடும். கடைசியில் தன் அறிவுங்கிறத நம்மையே நாம் கண்டுபிடிச்சிடுவோம். இதுவே முடிவான உண்மை அறிவும் கூட. இந்த அறிவுரை முடிவான அறிவுன்னு. ஏனெனில் இந்த அனுபூதி நிலையில் மட்டுமே அறிவதற்கு தனக்கு அயலாக ஒன்றுமே இல்லை. இன்னொரு பொருள் அறிவதற்கு அயலாக ஒரு பொருளுமே இல்லை. நீங்க அங்க போன பிறகு பார்ப்பீங்க. என்ன பார்ப்போம்னா, ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கணும், ஆனந்தமா இருக்கும். அது ஏன்னா பயம் இருக்காது. ரெண்டாவது மனுஷன் தான் பயம், பயம் இல்லை. அதனாலதான் பன்மையே இல்லை. இன்னும் ஒரு ரகசியம் சொல்லுவார் ரமணர் கடைசியில், பகவத் கைங்கரியம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். யார் யாருக்கோ அன்னதானம் பண்ணுறோம், கல்வி தானம் பண்ணுறோம், பொருள் தானம் பண்ணுறோம், அதை கட்டி வைக்கிறோம், சத்திரம் கட்டி வைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறோம். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலை செய்வோம்ல, பணி சேவைங்கிற பேரில். ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பகவான் கைங்கரியம் இல்லைன்னு. அப்போ ஒன்னே என்னை கண்டுபிடிச்சு உக்கார பாரு, அதுதான் பகவான் விரும்புகிற கைங்கரியம், அதை செய்யுங்க. ஆக இதெல்லாம் என்ன யாருன்னா, அதை அடையிறதுக்கு இதை செஞ்சுட்டு தெரியுதா?
ஆனால் இதுவே பெரிய நினைச்சு உன் பேரெல்லாம் கல்வெட்டில் பதிச்சு எல்லா கோயிலில் வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத. இந்த கைங்கரியம் எல்லாமே பகவான் விரும்பல. நீ ஒன்னே எப்படா கண்டுபிடிப்ப? நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் நீ எனக்கு செய்கிற கைங்கரியம். அப்போ பகவான் என்ன விரும்புகிறாரு? அதுதான் விரும்புகிறார். அதான் நான் அடிக்கடி ஒரு பாடுவதில்ல, அன்னை போல அருள் மிகுத்து மண்ணும் ஞான வரதனே என்னையே என்ன கழித்த நின்னை யானும் பணிவனே. என்னையே எனக்கு அளித்த நின்னை யானும் பணிவனே. பகவான் கிட்ட போய் நீங்க வேண்டுவதா இருந்தா எதை கேட்கணும் தெரியுமா? ஐயா என்னை அறிவதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. அது தெரியாம இருக்கேன். நான் தெரிய வச்சிட்டாருன்னா யாருக்கு வேலை முடிஞ்சு போச்சு? பகவானுக்கு. அப்பாடா ஒரு ஆள் விளைவிட்டான். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரும் இப்படி ஆக்கணும்னு நினைக்கிறாரு பகவான். எவனுமே கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. இல்லையா அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போ. பகவான் யோசிக்கிறா, போயிட்டு அடிபட்டு அப்புறம் வா. எத்தனை தடவை இது அடிபட்டு வருவான்னு காத்துட்டு இருந்தா இன்னொருத்த வந்து அவங்க கூட்டி போயிட்டார். அச்சோச்சோ சரி இன்னொரு பிறவில வா, ஒன்று பின்னாலே வரேன். பகவான் அவ்வளோ கருணை உள்ளவர். எல்லா பிறவியும் பின்னாலேயே வந்து இப்போயாவது வாரியா அப்படின்னு கேட்குறாரு. நாம தான் அவரை அலட்சியப்படுத்துறோம். இதைத்தான் சிரத்தான்னு சொல்றார் இங்கே. ஆகவே தன் சொரூப உணர்வே மெய் அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறது. தன் சொரூப உணர்வுன்ற ரெண்டாவது உணர்வு அல்ல, தன்னுடைய உணர்வு சொரூப, அதாவது ஸ்வயம் பிரகாசம் கண்டுபிடிச்சிடும். எந்த விளக்கால வெளி உலகத்தெல்லாம் பார்த்தோமோ அந்த விளக்கே நான் தாங்கிறது புரிஞ்சிச்சுன்னா அவன் உட்காந்துடும். இப்போ அதுதான் சத்து, அதுதான் சித்து, அந்த இடம் வந்து ஆனந்தம். இதை மாதிரி நீ இருக்கிறங்கிறத ஆதி மீண்டும் அப்படின்னு 28வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. சச்சிதானந்த சொரூபி ஆகு. தனது இயல்பு நிலை எதுவென்று தானே விசாரித்து தெரிந்து கொண்டால் தொடக்கமும் முடிவும் அற்றதுமான உண்மை பொருளான எல்லை அற்றதாய் விளங்கும் சக்தி சித்து ஆனந்தமே நீ. அப்போ தனது இயல்பு நிலை எது? இப்போ நம்முடைய இயல்பு எதுன்னு கேட்டோம்னா நம்முடைய சுபாவத்தை சொல்லுவோம். அவன் ரொம்ப கோபங்காரன் தான். என்னன்னா அவனுக்கு மூக்கு மேலே கோபம் வரும். எதுக்கு மூக்கு மேலேயே கோபம் வரும்னு சொல்றாங்க? முன்னால வந்து நிற்கிது நீட்டிட்டு. ஆக கேரக்டரை சொல்லக்கூடாது. நம்முடைய இயல்பு அதல்ல. நம்முடைய இயல்பு உண்மையிலேயே என்னன்னா சக்தி சித்து ஆனந்தமா இருக்கிற இயல்பு. அது மறந்து போய் அது இன்னொரு பொருளோட கலக்க வச்சிட்டோம். அந்த கலப்புக்கு பேரு தான் என்னது? உபாதி. இப்ப நம்ம எந்த உபாதியில இருக்கோம்னா உங்க பேர்ல, உங்க ஊர்ல, உங்க வீட்டுல நான் இன்னாருன்னு சொல்லிக் கொள்றீங்கள, அதுதான் உங்களுக்கு பெரிய உபாதி. இந்த உபாதி வந்து விலகணும். இது என்னவா இருக்கு நமக்குன்னா சுயம் பிரகாசமா இருக்கிற இயல்பு நிலையில இந்த உபாதியை நம்ம வேஷமா போட்டு வாழ்றோம். வேஷத்தை போட்டோம். இந்த வேஷத்தை கலைக்கணும். டிராமா முடிகிற வரைக்கும் இந்த வேஷம் இருக்கும். கலைக்கிறதுக்கு மனசு வரணும். நாம் ஒரு 2 மணி நேரம் ஒரு டிராமா போடுவோம்னு ஒரு வேஷம் போட்டோம்னா 2 மணி நேரம் வரையும் அந்த வேஷத்தில் இருந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு அம்மா லட்சுமி வேஷம் போட்டிருக்காங்க, மகாலட்சுமி வேஷம். வரவங்களுக்கெல்லாம் பொண்ணு தானம்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு அம்மா சரஸ்வதி வேஷம் போட்டிருக்காங்க. அவங்க வரவங்கெல்லாம் கல்வி தானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த வேஷம் போட்டு மேடையில் இருப்பாங்க. எல்லாரும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவுடைய சொந்தக்காரியோ இல்லாட்டி ஃப்ரெண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கும். பக்கத்தில் அந்த அம்மா யாரு அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லணும்? சரஸ்வதினு சொல்லாது.
எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்போ அப்படின்னு அதை அவங்க சொல்லலாம். அவங்ககிட்ட போய் நீ யாருமான்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லணும்? அவங்க பேரை சொல்லக்கூடாது. இப்போ நான் சரஸ்வதி, உனக்கு என்ன வேணும், கணக்கு வர மாட்டேங்குதா, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிதான் சொல்லணும். உன் பேர் என்ன? என் பேர் கனகாம்பரம். சொன்ன முடிஞ்சு போச்சு கதை. சரஸ்வதி வேஷம் போட்டுட்டு கனகாம்பரம் சொன்னா என்னது, சரஸ்வதியாவே கனகாம்பரம் சொல்ல, அது மாதிரி ஆகக்கூடாது. உண்மையிலேயே என்ன வேஷம் போட்டிருக்காங்களோ அந்த வேஷத்துல இருந்தே பேசணும். ஆனா அவங்க மனசுக்குள்ள இன்னொன்னும் இருக்கும். என்னன்னு, அந்த உண்மையான பேரோட நான் இன்னாரு, இந்த 2 மணி நேரம் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு ஓடணும், இந்த வேஷம்லாம் கலைக்கணும், அந்த நினைப்புல இருக்கும். அந்த நினைப்பு மறந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேருதான் பேய் பிடிச்சிருக்குன்னு. பேய் பிடிச்சிருச்சு. ஆமா, ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா தன்னை மறந்துடும். அந்த பேய் தான் பேசிட்டே இருக்கும். என்னடா இது, நளினின்னு பேர் இருக்கும். ஒரு பேய் வந்து கன்னடத்தோட பேசிட்டு இருக்கும், இல்லாட்டி மலையாளத்தில் பேசிட்டு இருக்கோம். அச்சோ நல்லா இருந்தா பேய் பிடிச்சிருக்குன்னு. அப்போ ஒரு உடல்ல 2 பேர் இருக்கா. உள்ள ஒரு ஆளு, வெளியில ஒரு ஆள். வெளியில இருக்கிற ஆள் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஆள் அனுப்பிச்சிருச்சு, மறக்க வச்சிருச்சு. இங்க வேஷம் போட்டவன் தான் யாருன்னு அந்த வேஷத்துல இருந்தாலும் நான் இன்னாரும் வேஷம் போட்டிருக்கிறேன் இந்த நினைப்பு இருக்கணும் இல்லையோ, அந்த நினைப்பு இப்ப நமக்கு இருக்கா? இப்ப நாம இந்த வேஷம் போட்டிருக்கோம். சுவான் சார் நீங்க எல்லாம் இப்படி இப்படி இருக்கீங்கன்னு போல போல என்ன சொல்லுவீங்க? போலீஸ்காரன் பிடிச்சா வேஷத்தை தான் சொல்லுவீங்க. நான் சச்சிதானந்தம், நான் ஆன்மா சொன்ன ஆள் பாட எஃப்ஐஆரும் போட முடியாதுமா, நீ என்னென்ன சொல்ற? அங்க உண்மைதான் எடுபடும். ஆனா நமக்குள்ள அந்த சிரத்தை இருக்கணும். இந்த வேஷத்தை கிடைக்கிறதுக்காக இங்க சொல்றாரு, தனது இயல்பு நிலை எது என்று தானே விசாரித்து தெரிந்து கொள்ளணும். விசாரித்து தெரிந்து கொள்ற அளவுக்கு நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் கண்டுபிடிங்கிறார். அந்த ஆண்டவன் எங்க இருக்கான்னு நம்ம தேடுறதும் நாம தேடுறது ஒண்ணுதான். நாம இப்ப என்ன தேடுறோம்னா நம்ம தேடுறதுக்கு பதிலா ஆண்டவனை இன்னும் கும்பிட்டுட்டு இருக்கோம்ல வழிபாடு. அதனால ஆண்டவன் எங்க இருக்கா? அந்த கோயில இருக்கா, இல்ல இங்க இருக்கா அண்ணன். அதனால அவன் சொல்றான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இருக்கும் இடம் இது, நீ வெளியில எங்கோ இருக்குன்னு பாக்குற. தன் இயல்பு தான் இது. ஆனா வெளியில இருக்குமோ அப்படின்னு உங்களை நினைக்க வைக்குது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். பணக்கார ஒருத்தர், பணக்கார இயல்பு தான் அவருக்கு இருக்கும். அதிகாரம் பண்றது, மிரட்டுறது, வேலை வாங்குறது, அப்படிதான் இருக்கும். பணக்காரர் இல்லையா? செல்வந்தாள். அவர் ஒரு ஆண்டு விழாவுக்கு ஒரு டிராமாவில் ஒரு வேஷம் போடுறதுக்கு வந்தார். வேஷம் என்ன தெரியுமா? அப்படியே ஆப்போசிட், பிச்சைக்கார வேஷம். பிச்சைக்கார வேஷம் போட்டான்னு சரியா அப்படின்றாரு. பிச்சைக்காரன் ட்ரெயர் பார்க்கலாம், ரிகர்சல் பார்க்கலாம்னு ரிகர்சல் பார்க்கலாம். ஒரு வீடு கதவு சாத்திருக்கு, இந்த வீட்டில் போய் நீ பிச்சை எடுக்கணும், போய் எப்படி எடுக்க பார்க்கலாம்னு ரிகர்சல் எல்லாம் பார்க்கணும் டைரக்டர்லான்னு. இவர் போய் அம்மா யாருமா இல்லையா, வாமா இல்லையா அப்படிங்கிறான். அந்த அம்மா வெளியே வந்தோடனே நிற்கிறது, பிச்சை போடுமா அப்படின்னு டைரக்டர் பார்த்தாரு. சாமி பிச்சை இப்படி சொல்லக்கூடாது சாமி அப்படின்னு. பின்ன என்ன சொல்லணும்? பணிவா பிச்சைக்காரமா சொல்லணும். தெரியல எப்படி அப்படின்னா, அம்மா தாயேண்ணா, ஏய் அப்படின்னா சொல்லுங்க தாயே அப்படிங்கணும். நீ மிரட்ட அப்படின்னா, ஓ அப்படியான்னு சொல்லி பார்க்கலாம்னா. அப்பவும் அவருக்கு முடியல. அப்போ பார்த்தாரு, உனக்கு இந்த வேஷம் ஒத்து வர இல்ல, என்ன ஒத்து வராது, நான் எப்படியாவது இந்த பிச்சார வேஷம் நடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஒன்று எனக்கு 3 நாள் டைம் கொடுன்னு. 3 நாள் டயத்தில் என்ன பண்ணா தெரியுமா? பிச்சைக்காரங்க மத்தியிலே போய் உட்காந்துட்டார். பிச்சைக்காரங்களா எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாள். பிச்சைக்காரங்க செய்து அப்படியே கவனிச்சா, அப்சர்வ் பண்ணாள். ஆஹா இப்படிதானா, சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். இப்போ நான் நடிக்கிறேங்கன்றார்.
போனார். 3 மணி நேரம் ட்ராமா நடித்து முடிஞ்சது. முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேஷம் கழிச்சிட்டு வெளியே போகிறாங்க. இவன் வெளியில் போயிட்டேன். வேஷம் கழிச்சிட்டு போயா? நான் பிச்சைக்காரங்க, நான் அந்த வீட்டில், உங்கள் வீடு பெரிய வீடு அங்கே இருக்கியா? ஏங்க நீ இப்படி படுத்துவீங்க, நான் பிச்சைக்காரங்க, நான் பிச்சை எடுக்க போகணுங்க அப்படிங்கிறான். என்ன ஆச்சு அவருக்கு? அந்த வேகத்திலேயே ஒன்றி போய் உண்மையாக பிச்சைக்காரன் அடித்தான் யாருங்கிற மறந்து போயாச்சு. இப்படிதான் நாமும் வேஷம் போட்டு வந்து வேலை செய்வோம்ட்டு பிறந்தா அதுலேயே மூஞ்சி போடுது. அப்போ ஞாபகப்படுத்துறார், நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு. அது தெரியாதனால தான் ஒரு குருவிட்ட அண்டி, ஐயா எனக்கு ஆன்ம ஞானம் கொடுங்க, நான் யாருன்னு எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு போய் நம்ம கேட்குறோம். அவர் என் கூடவே இரு, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பற்று இல்லாமல் வாழ்கிறது எப்படி, ஆண்டவனை பார்க்குறது எப்படி, மற்றவங்கள்ட்ட பழகுறது எப்படி அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார். அதுக்கு பேர் தான் சாதனை, சர்வீஸு, சிஷ்யத்துவம். ஒரு குருக்கிட்ட போய் சிஷியனா இருந்து பணிவிடை செய்யறதுக்கு காரணமே அவர் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அப்போ தான் அது விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்மளுடைய சிந்தனை எல்லாம் உபாதியை வளர்க்கிறது. ஆண்டவனை பார்க்குறதோ நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதோ அல்ல. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மகிட்ட என்னென்ன உபாதிகள் இருக்கோ அது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்று ஒன்றா விலைக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. உடைமைகளை முதல்ல விளக்குங்க, உறவுகளை அப்புறம் விளக்குங்க, அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை பண்புகள் இருக்கும் அதெல்லாம் விளக்குங்க. சாதனா பஞ்சத்தில் சொன்னோம், மான அவமானயோகோ, மான அவமானம் கூட நமக்கு வரக்கூடாது. பல பேர் பல விதமாக பேசினா அது நமக்கு குத்தும், மானம் போட மாதிரி இருக்கும். இந்த மானம் போகுது அப்படிங்கிறது எதனால் வருது தெரியுமா? நான் யாரு, பிரஸ்டீஜ், அந்த கௌரவம், அந்த டிகினிட்டி குறைஞ்சிடக்கூடாது. அதை நினைக்கிறனால தான் மானம் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாதவே இதெல்லாம் ரிலேட்டிவ், இன்னும் ஒரு பொருளை சார்ந்து இருக்கக்கூடியது. இது நீ தனியான ஆள். ஆன்மா என்பது இயக்கம் இல்லையா, இயல்பு தனியாக நிற்கிறதாச்சே, அதில் 2வது பொருள் இல்லையே. அப்படி இருக்கிறப்ப மானவமானம் எப்படி வரும்? அதைத்தான் இங்கே சொன்னார். தானே விசாரித்து தெரிந்து கொண்டால் தொடக்கமும் முடிவும் அற்றதுமான உண்மை பொருள். இந்த உலகம் தொடங்கிச்சு, இதுக்கு ஒரு முடிவு காலமும் வரும். தொடங்கினது முடியவும் செய்யும். எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சு, எதில் தொடங்கி எதில் முடியுது? ஸ்கிரீனில் தொடங்கி ஸ்கிரீன்லேயே முடியுது. எது தொடங்கவும் முடியும் இல்லாதது? அந்த ஸ்கிரீன். அதுதான் இது. நம்மக்கிட்ட தான் அது வந்துச்சு, நம்மகிட்ட தான் அது போகுது. சத் வஸ்துவே சித் ஆகி அது அறிவாள். அது நம்ம விஷயம் புரிஞ்சு வேண்டாம். அது அறிவாள் விளங்கி வருவதால் தனது இயல்பான நிலை யார் என்று தானே தன்னுள் ஆழ்ந்து விசாரித்து அறிந்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவுமற்றதுமான அகண்ட பரிபூரண வஸ்துவை தரிசிக்கலாம். 2 வார்த்தை இங்கே இருக்கு, அதனுடைய விளக்கமும் பாருங்க. அகண்ட பரிபூரண. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணம் இல்லை, தேவைகள் நிறைய இருக்கு. அதை அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் பரிபூரணம் இல்லாமல் லிமிட். அந்த பொருள் அப்படி இல்லை, அது அன்லிமிட். அகண்டன் வேற, துண்டு கிடையாது. ஹால் மொத்தமாக இருக்கு, அகண்டம். ரூம் தான் கண்டம், துண்டு துண்டாக இருக்குது. இவ்வாறு சக்தி சித்தே ஆனந்தமாக இடைவிடாது விளங்கும் தன்மையை உணர்ந்து தரிசித்து சச்சிதானந்த சொரூபி ஆகு. இதுக்கு பேர் என்ன சொன்னாரு? பிரம்ம நிர்வாணம். அடுத்த சாப்டர்களில் உங்கள் சுவாமிஜி சொல்லுவார், பிரம்ம நிர்வாணம் வரும். ஞான கர்ம சந்நியாச யோகம் வந்திருக்கார். அடுத்து பாருங்க, பிரம்ம நிர்வாணத்தை பற்றி பேசுவார். பிரம்ம நிர்வாணம்னா சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் விலகிடுச்சின்னு அர்த்தம். நிர்வாணம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சம்பந்தமே இல்லை. 2வது பொருள் கலப்படம் ஆகாதது, இயல்பா இருக்கக்கூடியது. அதை தான் இங்க சொல்றது.
அடுத்து 29 தன்னில் தானாய் இரு. இதாங்க 3 வார்த்தை. நானா முடியும்னு சொல்லல, தன்னில்ங்கிறார், தானாய்ங்கிறார். அப்படின்னா 2வது பொருளை எதையுமே குறிப்பிட்டு காட்டல. பந்தப்படுதல், முக்தி பெறுதல் என்ற இருமைகள் ஆற்ற பரமானந்த சுகம். இப்ப நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? இப்ப நம்ம என்ன ஆயிருக்கோம்? பந்தப்பட்டிருக்கோம்னு சொல்றோம். அதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்றோம்? முக்தி வேணும்னு முயற்சி பண்ணணும். இது ரெண்டும் இல்லைன்ற. ஆக உண்மையிலே நம்ம என்னவா இருக்கோம்னா பந்தப்படல. அதனால முக்தியும் கிடைக்கணும்னு அவசியம், முக்தியில தான் இருக்கும். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். ஒரு புத்த கோயிலில் புத்த பெருமான் உள்ள உட்கார்ந்து இருக்கார். சிஷியர் வெளியில இருக்காரு. ஒரு ஆள் உள்ள வந்தான், நான் புத்தரை பார்க்கணும் அப்படின்னா. புத்தரை பார்க்கணுமா? என்ன கேட்க போறேன்னா, நான் புத்தரை பார்த்து தான் கேட்கணும் அப்படின்னா. என்கிட்ட சொல்லிப்பார், நான் சொல்லிட்டேன்னா. இல்லை நான் புத்தரை பார்த்து தான் கேட்கணும். அவர் தான் ரொம்ப அன்பாக இருப்பார், அவர் தான் பாசமாக பேசுவார், அமைதியாக இருப்பார், சாந்தமாக இருப்பார், புத்தரை பற்றி எனக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கான். புத்தர் எப்படி இருப்பார்? ஆமாம். சரி, இன்னும் உள்ளே போனார். என்ன கேள்வி கேட்டாரோ தெரியல. வெளியில் வர்றப்ப கன்னத்தை தொட்டுட்டே வர்றார். பார்த்தா 5 விரல் விழுந்துக்கணும். இந்த சிஷியன் கேட்டான், என்னையா கன்னத்தில் அறை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா. போப்பா, நான் புத்தரை பற்றி என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அவருக்கு கொஞ்சம் கூட கருணையே காணும், கேள்வி கேட்டவொடனே பலான்னு அரைஞ்சிட்டாரு என்னையே அப்படின்னா. அப்படி என்னையா கேட்ட அப்படின்னா, நான் புத்தர் ஆகணும்னு கேட்டேன், அரைஞ்சிட்டாருன்னா. அப்போ அறையாமல் என்ன செய்வாருன்னு. ஏன் அப்படின்னா, நீ ஏற்கனவே புத்தராக தான் இருக்க, திரும்ப புத்தர் ஆகணும்னு எப்படி ஆக முடியும்? அவனுக்கு இப்போதான் புரியுது. ஏற்கனவே ஆயிருக்கிறாரு, திரும்ப ஆகணும்ட்டு போனா அறையாமல் என்ன செய்வாரு அப்படிங்கிற. அது மாதிரி தான் நாம பந்த பரவும் இல்லை, முக்கிய அடையணும்ன்றதும் இல்லை. நம்ம அப்படியே இருந்தோம். என்ன பார்க்கலன்னா, நான் தனியாக தான் இருக்கேன், என்கிட்ட தான் எல்லாம் நடக்குதுன்னா அந்த ஸ்கிரீன் பார்க்கல. அதைத்தான் இங்கே சொல்றாரு. என்ற இருமைகள் அற்ற பரமானந்த சுகம். இந்த இருமை பந்தப்படுறதுன்றதோ முக்கிய அடையணுன்றதோ 2 இருக்கக்கூடாது. அதுதான் பரமானந்த சுகம். பரம் ஆனந்தம்னா இந்த ஆனந்தத்தை காட்டிலும் அப்புறமா இருக்க, பியாண்டு, அது அப்பால்னு சொல்றோம் தமிழ்ல. அது அடைந்தவாறு இந்த நிலையை நல்வாறு இருத்தல். அப்படின்னா நழுவுன்னு அர்த்தம். நழுவுமா நழுவாதா? அந்த நிலை அடைஞ்சிட்டோம்னா நம்ம அந்த நிலையிலேருந்து கொஞ்சமாவது நழுவுறதுக்கு வாய்ப்பு உண்டா? இருக்கா? இல்லை நழுவாம இருப்போமா? நழுவுனாலும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, அடைஞ்சாச்சு பார்த்தாச்சுன்னு நழுவணும். நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்திரமாகல, ஸ்திரம் ஆகணும். அதனால நழுவாது இருத்தல். அதுக்காக தான் பகவத்கீதையில சொன்னார், ஸ்தித பிரக்ஞன். பிரக்ஞன்னா அந்த நிலைமை, அந்த விழிப்பு உணர்வு ஸ்திதமாகணும், உறுதிப்படணும். அதென்று கூட நமக்கு வலுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயம் கட்டார். அது எப்படின்னா, சங்கராச்சாரிய இத்தனையும் எழுதியிருக்காரு. அவருக்கே நழுவிடுச்சு. எப்போ? மனிஷா பஞ்சகம் படிச்சு பாருங்க. அவருக்கே எப்போ இப்படி ஆச்சுன்னு தெரியல. நடந்து போயிருக்காரு, ஒரு புலையன் வாராது வரப்புல. இவர் தான் முன்னால போகணும், புலையனை நகரணும்னு சொல்லணும். வரப்புல நான் வந்துட்டு நீ நான் இடையில தள்ளு அந்த பக்கம் அப்படிங்கிறாரு. அவரு தள்ள மாட்டேங்கிறாரு, வழி விட மாட்டேங்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. தள்ளுன்னு சொல்லியே யார தள்ளுன்னு சொல்ற? இந்த சரீரத்தையா? சரீரத்தை தள்ளுன்னு சொன்னா அது தள்ளாது, ஏன்னா அது ஜடம். என்னவா ஆன்மாவையா? ஆன்மாவை தள்ள அது எங்க இருக்காது, எங்க போய் தள்ள முடியும்? அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே வேர்த்து விட்டு கொட்டிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்.
எப்படி நழுவிச்சு பாருங்க. அதான் அந்த 5 ஸ்லோகம் படித்து பாருங்க, மனுஷனுக்கு அது மாதிரிலாம் ஆகும். அதுதான் இங்கே சொன்னார். நழுவாது இருத்தல் இறைவன் பணித்தபடி ஒழுகுவதாகும். ஆக இறைவன் என்ன நமக்கு பணிக்கிறாரு? என்னை வழிபடுறதுன்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு இருக்காத. உன்னுடைய சுயமான அந்த இயல்பு நிலை இருக்க, அந்த இயல்பு நிலையும் இதுதான். அதான் நான் உனக்கு கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆக இந்த தன்னை தானா இருத்தலை பற்றி சொல்றாரு. பந்தப்படுதல் முக்தி பெறுதல் ஆகிய இருமைகளை நீக்கி தனது இயல்பு நிலை நின்று நழுவாது மாறாது சச்சிதானந்த சொரூபியாக இருப்பதுவே இறைவன் பணித்தபடி ஒழுகுவதற்கு ஒப்பாகும். ஆண்டவன் நம்ம இதைத்தான் சொல்லியிருக்கார். ஆகையால் பரமாத்ம சொரூபியாய் பிரம்ம நிலையில் நின்று நழுவாமல் தன் நிலைமையில் தானாய் இருத்தலே உண்மையான கடவுள் கைங்கரியம். பந்த முக்தையர் அதீதம் பரம் சுகம் விந்தத்தீர ஜீவஸ்து தெய்வீக. எப்படி வந்து முடிச்சார் பாருங்க. இத யார் சொன்னா அப்படின்னா ரமணர் சொல்றார். என் உபதேசம் என்னன்னு கேட்டா, என்கிட்ட வந்து நிறைய பேர் நான் யாரு அது யாரு இது யாருன்னா கேட்குறீங்க. இதைத்தானப்பா நானும் சொல்றேன்னு, நான் என்ற அகந்தை அழிந்து எப்போதும் இயல்பாய் இல்லை தெரிந்து கொள்வது எதுவோ, இயல்பாய் உடையது எதுவோ, நான் அற்ற அந்த நான்கிறது இப்ப இல்லை, அகந்தை நீங்கிய தவமாகும். இதுவே ரமண பகவான் உபதேசம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். ஆக தவம் பண்றதுங்கிறது கூட என்னது தவம்னா, அவர் சொல்றார், நானை எடுத்துட்டு எப்பவுமே இயல்பா இருக்கக்கூடிய நான் தன்னை தானாய் நிற்கிறது இருக்க, அதான் பெரிய தவம். அதுல நின்னோம்னா எது வந்து நம்மளை அடிச்சுட்டு போனாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம், யாரையும் குறையும் சொல்ல மாட்டோம், மற்றவங்களுக்கு தீங்கும் செய்ய மாட்டோம். இயல்பா ஏதாவது நடக்குதுன்னு வைங்க, நமக்கு அதை பேசாம ஏற்றுக்குவோம். தவம்னா என்ன அப்படின்னா, உலகத்துல என்னென்ன நமக்கு நிகழுமோ சம்பவங்கள், அந்த சம்பவங்களை பார்த்து ஏன்தான் இப்படியா நடக்குது எனக்கு அப்படி சொல்லாதீங்க. ஏன் அவன் என்னை இப்படி திட்டான், ஏன் இந்த ஏனுங்கிறத விட்டுறணும். ஏனுங்கிறத விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? தவம் பண்றீங்க. ஏன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இவனாலதான் எனக்கு இதெல்லாம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்க, உங்களுக்கு அடுத்து என்ன தோணும்? அவன் என்ன செய்யணும்? அவனை எதையாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும். அதனாலதான் வள்ளுவர் இதை கருத்தை தெரிஞ்சு கொண்டு, தவம்னா வேற ஒண்ணும் இல்லை, வர்றதை அப்படியே அனுபவி, யாருக்கும் தீங்கு செய்யாத, இதாங்க தவம்னா. என்ன திருக்குறள்? தவம்னா என்னன்னு விளக்கம் சொல்லியிருக்காரு வள்ளுவர். என்ன அழகா சில விஷயங்களை சொல்றாரு. உற்ற நோய் நோன்றது, உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், நோன்றல் அனுபவிக்கிறது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உரு கண் செய்யாமை. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஏன் திடீர்னு இதை சொல்றாரு? வர்றதெல்லாம் அனுபவி சொல்லிட்டு தீங்கு செய்யணும் ஏன் சொல்றாரு? வர்றதெல்லாம் அனுபவிக்கிறப்போ இது யாரால வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி இன்னாலாக வந்ததுன்னு தெரிஞ்சு அவனுக்கு தீங்கு செய்ய தோணிடும். அதுக்காக அப்படி செஞ்சிடாத. இது ரெண்டையும் செஞ்சேன்னா அதுக்கு பேர் தான் என்ன? அற்றே தவத்திற்கு உரு. இதாண்டா தவத்திற்கு ஒரு உருவம் தந்தா இதுதான் அர்த்தம். எப்படி அழகா சொல்லிட்டேன். இப்ப வாழ்க்கையில நம்ம இதை கடைபிடிக்கணும். இந்த ரெண்டையும் கடைபிடிச்சு பாருங்க. இந்த இதை சொல்ல அந்த 30வது சுலகமா இருக்கக்கூடிய அந்த தவத்துக்கு நம்ம போயிடும். நம்ம இறைவனுடைய கைங்கரியம் செய்தவர்கள் ஆகிவிடும். காசு பணம் சம்பாதிச்சு தான தர்மம் பண்றது எல்லாம் ஒரு பக்கம் ஒழிஞ்சு போயிடும். நாம இதை அடைஞ்சாலே எல்லாருமே நம்ம கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா மகான்களை நம்ம வழிபடுறோம்ல, அவங்க மகான்கள் ஆனனால தான்.
ஒவ்வொருத்தரையுமே இறைவன் என்ன பண்ண பார்க்குறாரு? மகன்களாக பார்க்குறாரு. அவங்க இயல்பை அறிய வைக்க பார்க்குறாரு. இதை தான் பார்க்குறோம். உபதேச உந்தியார் 30, உபதேச சாரம் 30 மீண்டும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணால் பிட்டு எடுத்து பார்த்து ஸ்டெப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு கொண்டு வரலாம். நீங்களும் ஒரு தடவை அடுத்த வாரம் வரைக்கும் இதை ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. சகனாவத்து சொல்லு. ஓம் சகனாவத்து சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவகை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्.